நீ செய்ய பார்த்து நம்ம குலாப் ஜான் அதுக்கு இப்போ பாக்கெட் ஒரு பாக்கெட் மாவு 200 கிராம் மாவு இது எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், நெய், கொஞ்சம் தண்ணி ஒரு சின்ன டம்ளர் தேவையான அளவு. இப்போ செய்யணும், கட் பண்ணி மாவு பிடிச்சிக்கலாம். மாவை பாத்திரத்தில் கொட்டிக்கணும். நெய் எவ்வளோமா? நெய் ஒரு ஸ்பூன். ஜிஆர்பி நெய். ஜிஆர்பி நெய் நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி லைட்டாக பேசிக்கணும். நல்லா தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க, இல்லைன்னா கட்டிக்கிட்டே ஆகிடும். தண்ணி ஆகிடுச்சுன்னா மாவு இது ஆகிடும் இல்லையா. பதமாக பேசியது தான் அது. அப்படியே லைட்டாக கட்டி எண்ணெய் ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்ற சப்பாத்தி மாவு எப்படி பேசி சினிமாத்தினே பேசினீங்க. கையில் ஒட்டக்கூடாது மாவு. பார்த்தீங்களா, கையில் அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதான் பக்குவம். தண்ணி நிறைய ஊற்றிட்டா பழம் சுத்தமாகிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லா பேசிட்டா நல்லா உண்டை பக்கமாக வரணும். இது ஊட்டும் அப்படியே உண்டை விட்டே பால் பிடிச்சி நம்ம போடலாம். போடும்போது இப்போ அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ நீ குலாப் ஜான் செய்யறதுக்கு சர்க்கரை பாவு எடுக்கணும் இல்லையா, அது நான் பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சிடலாம். ரொம்ப ஒரு சொம்பு தண்ணி, இது அந்த ஜீரக காசத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு டம்ளர் சர்க்கரை ஒரு போட்டு நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.5 டம்ளர் போட்டுக்கணும். இப்போ நான் 1 டம்ளர் போட்டுருக்கேன், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கணும். அப்படியே கலர் அப்படியே சக்கரை நல்லா கரையிறவர்களும் கலரும். இப்போ ஏலக்காய் வைப்பாரு, ஒரு 4 ஏலக்காய். 4 ஏலக்காய் கட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காயம் லைட்டாக உப்பு இதை போடணுமா இந்த டேஸ்ட்டுக்காக? சிட்டி உப்பு போடலாம். இல்லைப்பா, துளியோண்டு உப்பு கொஞ்சம் போடணும். சும்மா ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் குட்டி உப்பு போட்டால் அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் நெய் எதாவது ஊற்றணுமா? இதெல்லாம் இதில் அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வைக்கணும். பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கணும். ஆமாம், கொதிக்கணும். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் போதும், இந்த அளவுக்கு தான் போதும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம குலாப் ஜான் செய்து பார்க்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குலாப் ஜான் செய்யறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயத்துக்காக நம்ம இந்த பாலை ரெடி பண்ணிக்கலாம். இது எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் எடுத்து கையில் தரையணும். நல்லா நல்லா ஊற்றி எண்ணெய் காயணும். அது வரலாம் எண்ணெய் காயட்டும். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் போட்டுக்கோங்க. குட்டிக்கிட்டே நான் அளவு மீடியமாக போடுறேன். நீங்கள் குட்டியாக வேணா குட்டியாக போட்டுக்கணும், பெருசாக வேணா பெருசாக போட்டுக்கணும். இதுமாதிரி எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கினே இருந்தீங்கன்னா பால் நல்லா குண்டுக்குண்டா வரும். ஒரு மாதிரி வரும். அதுதான் ஒட்டாத வரத்து தான் எண்ணெய் தண்ணி கையில். நெய் கூட தட்டிக்கலாம். நெய் வாசனை தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். 16 பால்ஸ் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஒரு பால்ஸாக போடலாம். மீடியமாக வச்சிங்க தீய. மீடியமாக வச்சு சிம்மில் வச்சு மீடியமாக வச்சுங்க. ஏன்னா தீஞ்சு போயிடும்.
பெருசாகுதுல்ல? இல்லை சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா சிறுவ வேகும். சிம்மில் வச்சுட்டோம். ரொம்ப பாஸ்தா இருந்தால் அப்படியே சிவக்கு மகாண்டி உள்ளே வேகாது. சிம்மில் வச்சோம்னா நல்லா வேகும். ஒன்று மாதிரி உள்ள வரைக்கும் வேகணும் இல்லையா? அப்போ அந்த நல்லா அந்த பால்ஸை கொடுத்துட்டா நல்லா வேகும், வரும். இன்னும் அது அந்த இதில் ஜீராவில் போட்டோம்னா நல்லா பெருசாகிடும். ஒன்று பெருசாகிடும். அப்போ நீங்கள் இன்னும் சின்னதாக போடணும் போல. இது பானிபூரி சைஸ் ஆகி போச்சு. நான் பெருசாக போட்டுக்கிறேன். பால் குட்டி குட்டியாக வேணும். நிறைய பேர் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் பால் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அந்த பால்ஸு நான் பெருசாக போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும் பால் பெருசாக குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. பால்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகணும் போல. ஆமாம், இனிமேல் இந்த கலரில் வரணும். கொஞ்சம் நல்லா நாங்கள் சேர்க்கணும். ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடுறேன். நல்லா இப்படி ஆயிடுச்சு, கலர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆமாம், பொறுமையாக ஒன்று சிறுவை வைக்கணும். சிம்மில் தான் வைக்கணும். அதேமாரி அந்த குண்டையை எடுத்து வைக்கும்போதும் பொறுமையாக தான் நம்ம வைக்கணும். அதேமாரி இதையும் போட்டு வெடிக்காது. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரவுண்ட் ஆகி திரும்ப ஒட்டிங்க. பொறுமையாக வரும். எடுத்து இப்படி தனியாக வைக்கணும். அப்போ தான் ஒரு நிமிஷம் தனியாக வச்சா தான் அது பொறப்பொறன்னு இருக்கும். அந்த எண்ணெயும் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். வெந்தவனை எப்படி வறுத்து போகிறோம், மேலே வறுத்து போகிறோம். அது கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்ட பபுள்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சு. இப்படி பார்த்தாலும் ஒரு 3 மினிட்ஸ் வேகுது அது நல்லா. அப்போ தான் அந்த ப்ரௌனிஷ் கலரில் வருது. ஆமாம், நம்ம மீடியமான தீ வச்சோம்னா அந்த கோல்டு கலர் வரணும்லப்பா. வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது உள்ள மாவு நல்லா வேகணும், உள்ளே வெந்துருக்கணும்ல. பாஸ்தா வச்சோம்னா தீயும் வெந்து போயிட்டு. கலர் மாறும். ஆமாம், கலர் மாறும். திருப்பி விடணும் லைட்டாக, உடையாத அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக. ஸ்பீடாக திருப்பணும்னா உடச்சிக்கும். போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக வச்சு திருப்பி விட்டிங்கன்னா. பனியார கம்பி மாதிரி வச்சு சுற்றி விடலாம். எடுக்கும்போது நம்ம இது பண்ணுறோம் இல்லையா? அப்போ எடுக்க முடியாது. அதனால் நம்ம இது வச்சு ஜெலிகண்டி வச்சா பரவாயில்ல. இது இருக்கிறது வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் படாத நம்ம லைட்டாக திருப்பினா போதும். உங்கள் வீட்டில் எந்த கரண்டி இருக்குதோ அந்த கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கணும். பால் உடையக்கூடாது. அது உடஞ்சாதான் அந்த இது போயிடும். கலர் மாறிச்சு எனக்கு சூப்பர் ஆயிடுச்சா? ஆமாம், நல்ல கோல்டு கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்க. இதை கொண்டு கொண்டியா நல்லா எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதில் போடுறோம். ஒன்று எடுத்து அப்படியே ஊறி பொறுமையாக ஆறுனதாக பார்த்து ஜீராவும் சூடாக இருக்கணும். அப்போ தான் அது அப்போ தான் அது சட்டுன்னு ஊறும் கொஞ்சம்.
போட்டேன். குலாப் ஜாமுன் இப்போ ஊறட்டும். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குலாப் ஜாமுன். இப்போ நான் ஊறினதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இது. நீ சுவையான குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் எடுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.